இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சிறு பையனாக இருந்த பொழுது என்னுடைய பாட்டி சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். சின்ன பிள்ளைங்களாம் என்ன எப்பயுமே சொல்கிற பேச்சு கேட்காது இல்லையா, அடங்காமல் தான் இருக்கும். நானும் அதில் ஒருவன் தான். என் பாட்டி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதையாவது கொடுக்கணுன்னா அவங்க முதல்ல கேட்குற கேள்வி இதுதான்: சொல்கிற பேச்சை கேட்பியா? சொல்கிற பேச்சை கேட்குறேன்னு சொல்லு, தரேன். சொல்கிற பேச்சை கேட்குறேன்னு சொல்லு. ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை சொல்லுவாங்க. அன்றைக்கு அது பெரிய கடுப்பாக இருக்கும், என்னடா எதுக்கெடுத்தாலும் இதையே கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த சொல் பேச்சை கேட்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாடம். வாழ்க்கையிலே நாம் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் இதற்கு எதிர்மறையான ஒரு மனநிலையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஸ்தேவானுடைய மறைசாட்சியத்தை முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசுவிடம் அருமடையாளத்தை கேட்கிற மக்களுடைய மனநிலையை பார்க்கிறோம். ஸ்தேவான் இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியையும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, நீங்கள் உங்கள் மூதாதையரை போல தூய ஆவியை எப்பொழுதும் எதிர்த்தே வருகிறீர்கள். இதுதான் நாம் மிகவும் அச்சப்பட வேண்டிய ஒரு வாக்கியம். நாம் தூய ஆவியை எப்பொழுதுமே எதிர்த்தே வருகிறோம். அது என்ன தூய ஆவியை எதிர்க்கின்றது? அன்பார்ந்தவர்களே, இதுதான் உண்மை என்று தெரிந்தும் அதை ஏண்டா நாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நாம் செய்தது தவறு என்று தெரிந்தும் அதை ஏன் நான் ஒத்துக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? தேவையில் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்தும் நான் ஏன் கொடுக்கணும் என்று நினைக்கிறோம் இல்லையா? நாம் கடவுளை விட்டு பிரிந்து போகிறோம் என்று தெரிந்தால் என்ன ஆயிடும் பார்த்துக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது போன்ற செயல்கள் தான் தூய ஆவி நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகின்ற இறை ஏவுதல்களுக்கு நாம் செவி கொடுக்கவே மாட்டோம். உள்ளத்திலே அதை உணர்ந்தாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்கவே மாட்டோம் என்ற அந்த மனநிலை. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கிறார். இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்தார். ஆனால் அந்த புதுமைகளை எல்லாம் அப்படியே புறம் தள்ளிவிட்டு இப்போ என்ன புதுமை செய்கிற என்று இந்த மக்கள் கேட்கிறார்கள். எங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை அருளினார், மறைநூலிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ நீ என்ன புதுமையை செய்ய போகிறாய்? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார்: வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் என் தந்தையே. வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவு தான் உங்களுக்கு வாழ்வளிக்கும். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னிடம் வருபவனுக்கு பசியே இராது, தாகமே எடுக்காது. ஆக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் பொழுது நமக்கு தேவை என்பதோ அச்சம் என்பதோ நாளை தினத்தை குற்றிய கவலையோ நமக்கு இருக்காது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாம் திருப்பாடலிலே வாசிக்கிறோம். அப்போ இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை சாட்சியமும் கூட. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பின்னணியிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற புனித அந்தோணியாருக்கு நோக்கி நாம் ஏறெடுக்கின்ற 6வது மன்றாட்டு இவ்வாறு சொல்கிறது: மெய்மறை வல்லுனரும் மறைப்பணியாளருக்கும் உரிய அறைநெறியை கடைபிடித்து நற்செய்தி ஆலோசனைகளை நுணுக்கமாய் நிறைவேற்றியவரான புனித அந்தோணியாரே, திருச்சபையோர்களை ஆதரவோடு அரவணைத்து கொள்ளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களின் போதனைகளுக்கும் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து முடிவில்லா விண்ணக வாழ்வை நாங்கள் அடையும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்போ இதிலே புனித அந்தோணியாரை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் என்னும் பொழுது திருச்சபையின் சட்டங்களை, திருச்சட்டத்தின் வார்த்தைகளை நுணுக்கமாக கடைபிடித்தார். ஆண்டவர் சொல்லுவார்: நீங்கள் விபச்சாரம் செய்யாதே என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கொலை செய்யாதே என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரனை முட்டாளே என்பவன் எரிநரகத்துக்கு ஆளாவான். இப்போ நமக்கு சட்டம் என்ன சொல்லுகிறது? கொலை செய்யாதே. அப்போ நான் எங்க கொலை செய்தேன்?
ஆனால் அதை நுணுக்கமாக கடைபிடிப்பது என்பது இயேசு சொல்வது உன் சகோதரனை முட்டாளே என்பவன். அப்போ அந்த சட்டத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமாக நாம் கடைபிடிக்கிறோம். அதேதான் விபச்சாரம் செய்யாதே என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை குறித்து உள்ளத்தில் நீ இச்சையோடு நோக்கினாலே உன்னுடைய உள்ளத்தில் ஏற்கனவே அவளோடு நீ விபச்சாரம் செய்ததாயிற்று என்று சொல்லுகிறார். அப்ப அதுதான் நுணுக்கமாக. அப்ப அந்தோனியார் இறைவனுடைய திருச்சட்டத்தை நுணுக்கமாக கடைபிடித்தவர். அப்ப இன்றைக்கு நாம் அந்தோனியாரை நோக்கி 2 வேண்டுதல்களை வைக்கிறோம். ஒன்று, நாம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களுடைய போதனைகள், இரண்டாவது திருச்சபையினுடைய சட்டங்களை கடைபிடித்து வாழ்ந்து விண்ணக வாழ்வை அடைய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசுவை பற்றி புனித சின்னப்பர் இவ்வாறு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். அப்போ இறைவன் தான் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். அப்போ கீழ்ப்படிதல் என்பது இறைவனுக்கே அவசியமானதாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த பின்னணியில் இன்று நாம் இந்த 2 மன்றாட்டுகளை நாம் ஜெபிக்கும் பொழுது, நான் ஏன் திருச்சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும்? மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது, பேதுருன்னா பாறையின் அர்த்தம், இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அப்போ ராயப்பர் மீது கட்டப்பட்ட திருச்சபை பாதாளத்தை மீது வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, சாவின் மீது வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, சாத்தானின் செயல்பாடுகளின் மீது வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த ராயப்பருடைய அதிகாரத்தை தான் திருச்சபை கொண்டிருக்கின்றது. எனவே தான் லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்களுக்கு செவி சாய்ப்பவர்கள் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிக்கிறவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இதை யாருக்கு சொன்னார்? இயேசு தன் சீடர்களுக்கு சொன்னார். அப்ப அந்த சீடர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் தான் திருச்சபையோடு இருக்கிறது. எனவே திருச்சபைக்கு கீழ்ப்படிவது என்பது இறைவனுக்கு கீழ்ப்படிவதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு புகைவண்டி ட்ரெயின் பார்க்கிறோம். இந்த ட்ரெயின் எதன் மீது ஓடுகிறது? 2 தண்டவாளங்கள் மீது தான் ஓடுகிறது. அந்த 2 தண்டவாளங்கள் மீது ஓடுவதை அந்த ரயில் பெட்டி தனக்கான கட்டுப்பாடு, ஏன் என்னை இப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், நான் இஷ்டம் போல ஓடுவேன் என்றால் என்ன ஆகும்? ரயில் கவிழ்ந்துவிடும், அதுதானே. அப்போ இந்த ரயில் 2 தண்டவாளங்கள் மீது ரயில் ஓடுவது அதனுடைய நல்வாழ்க்கையா அல்லது அதன் மீது சுமத்தப்பட்ட அடிமைத்தனமா? மாறாக அந்த 2 தண்டவாளங்கள் மீது அது பயணம் செய்வதுதான் அந்த ரயில் பெட்டிக்கு மிக சிறந்த ஒரு சாய்ஸ். அதே போல பட்டம் பறக்க விடுகிறோம், பட்டம் உயர பறக்கிறது, அதை ஒரு கயிறு கட்டி கீழே ஒருவன் பிடித்திருக்கிறான். இப்போ அந்த பட்டம், நான் எவ்வளவு உயர பறந்து கொண்டிருக்கிறேன், கீழே இருந்து ஒருவன் என்னை கயிறு பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறானே, இந்த பட்டத்தை நான் ஏன் இந்த கயிறில் என்னை இணைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று அது தன்னையே தான் அந்த கயிறில் அறுத்து கொள்ளும் என்றால் அடுத்த நொடி அதனுடைய நிலை என்ன? பட்டம் கயிறு அறுந்து போனால் என்ன அதனுடைய நிலை? காற்றிலே அடித்து செல்லப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல அது விழுந்து போகும். அப்ப அது கயிறோடு இணைந்திருக்கின்ற வரை தான் அது உயர பறக்கும். எனவே இந்த ரயில் பெட்டிக்கு எப்படி 2 தண்டவாளங்களோ, இந்த பட்டத்துக்கு இந்த கயிறு எப்படியோ, அப்படித்தான் திருச்சபையினுடைய போதனையும் நெறிமுறைகளும். புனித அந்தோணியார் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு அற்புதமான மகன், கத்தோலிக்க திருச்சபையினுடைய மகன், புனிதர். கத்தோலிக்க திருச்சபையில் தான் அவர் இருந்தார், கத்தோலிக்க திருச்சபையிலே அவர் புனிதர். அவர் கத்தோலிக்க போதனைகளை கடைபிடித்துதான் போதித்தார். இன்று அழியா நாக்கு உடையவராக இருக்கின்றார். அவர் கோடி அற்புதராக திகழ்கின்றார். எனவே திருச்சபையின் போதனைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், நானே தனி திருச்சபை என்ற மனநிலை கொண்டவர்கள்
இந்த கேள்விக்கு பதில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய மனநிலை என்னவாக இருக்கின்றது? ஆசீர்வாதங்கள் என்றால் கீழ்ப்படுகின்ற மனநிலையும், கட்டுப்பாடுகள் போதனைகள் என்றால் அதை விலக்கி விடுகின்ற மனநிலையும் இருக்கிறது. செலக்டிவ் ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்போ தனக்கு சாதகமான விஷயங்கள் வந்தால் எஸ், ஆமேன். தனக்கு சாதகமாக இல்லை என்றால் அதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. சாமியார் நமக்கு சாதகமாக திருச்சபையிலேயோ சாமியாரோ சொன்னா ஏற்றுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இது நீங்க செய்வது தவறு என்றால் இவர் யாரா சொல்றது, இவர் யோக்கியமா என்ற கேள்வியை உடனே திருப்பி அடிப்பார்கள். அப்போ இதுதான் செலக்டிவ் ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவது. இதற்கு தான் அன்பார்ந்தவர்களே, தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே புனித சின்னப்பர் சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனைகளை தாங்க மாட்டார்கள். நல்ல விஷயங்கள், தங்களுக்கு வாழ்வு தரும் விஷயங்களை சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. மாறாக செவி தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொள்வார்கள். அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தான் போவாங்க. யாரு நம்மளுக்கு நீ பண்றது தப்பு, அப்படி பண்ணா சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்களோ அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, விலக்கி விடுவார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இது மிகப்பெரிய ஆன்ம ஆபத்து. எனவே அது அந்த ஒரு காலம் வரும்னு சொல்றாரு இல்லையா, அந்த காலம்தான் இது. அந்த ஒரு காலம் வரும்னாலே அந்த காலம்தான் இப்போ நாம் இருந்து கொண்டிருக்கிற காலம். எனவே இப்பொழுது நாம் அந்தோனியார் வழியாக ஜெபிப்பதிலே மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அது எந்த விதத்திலும் தவறு இல்லை. எனவே முழந்தால் படியிட்டு புனித அந்தோனியாரை நோக்கி இந்த மன்றாட்டை நாம் ஜெபிப்போம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக நாம் திருச்சபையின் போதனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் திருச்சட்டத்தை மதித்து நடக்கிறவர்களாகவும் இறைவன் நமக்கு அருள் புரிய மன்றாடுவோம். மெய்மறை வல்லுனருக்கும் மறைபணியாளருக்கும் உரிய அறநெறியை கடைபிடித்து நற்செய்தி ஆலோசனைகளை நுணுக்கமாய் நிறைவேற்றியவரான புனித அந்தோனியாரே, திருச்சபையோர்களை ஆதரவோடு அரவணைத்து கொள்ளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களின் போதனைகளுக்கும் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து முடிவில்லா விண்ணக வாழ்வை நாங்கள் அடையும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.